ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டே, ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு நான் சும்மா சிம்பிளாக நம்ம டெய்லி வீட்டில் என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலையை இன்னும் எப்படி நம்ம ஈஸியாக சிம்பிளாக முடிக்கலான்றதுக்காக எப்படி முடிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஐடியா சொல்லலாமேன்ட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவை போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம கார்டன் தான், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த கார்டனில் நம்ம நிறைய செடிகள்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா. இப்போ இந்த செடிக்கு நம்ம தண்ணி ஊற்றுற போது பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஒன்று வாளியால் தான் நம்ம தண்ணி எடுத்து ஊற்றுவோம், இல்லைன்னா ஓஸ் பைப்பு வச்சுட்டு அந்த பைப்பில் நம்ம குழால ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓஸ் பைப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற ஷவரை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஷவர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த ஷவரை நம்ம ஒரு பைப்பு கனெக்டர் அந்த குழால ஜாயின் பண்ணுற கனெக்டரை ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த மாதிரி பைப்பை 2 பைப்பையும் கனெக்ட் பண்ணுற கனெக்டரை யூஸ் பண்ணி இந்த ஓஸ் பைப்பை ஜாயின் பண்ணிட்டு இது பாருங்க. இந்த ஷவர் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக தண்ணி அப்படியே மழை பெய்யற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் ஒரு சிம்பிள் ஐடியாஸ் தான். இந்த ஷவரை நம்ம இதை ஓஸ் பைப்பில் நம்ம தண்ணி ஊற்றுறும் போது அந்த வேர் உங்களுக்கு செடியில கலப்பிக்காம, அதாவது வேர் பிதுங்கிட்டு வெளியே வராம இருக்கிற மாதிரி அப்படியே மழை சாரல் மாதிரியே இருக்கும். இங்க பாருங்க எவ்வளவு அழகா சூப்பரா மழை சாரல் போலவே அப்படியே அவங்க செடிங்களுக்குலாம் நம்ம தண்ணி ஊத்துறும் போது வேருக்கும் எதுவும் ஆகாது, அந்த செடியோட இலை மேலையும் அப்படியே ஸ்ப்ரே அடிச்ச மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பரா எல்லா இடத்துலையுமே இந்த தண்ணி சூப்பரா படுற மாதிரி இந்த ஓஸ் பைப்பில் நாங்கள் இந்த ஷவரை ஆட் பண்ணி கனெக்ட் பண்ணி சூப்பராக நாங்கள் செடிக்கு தண்ணி ஊற்றுவோம். இதனால எனக்கு நான் தூரத்தில் நின்று கூட நான் எல்லா செடிக்குமே தண்ணி ஊற்றுவேன். அவ்வளோ தூரம் எல்லா இடத்துலையுமே இது நான் பாருங்க எவ்வளோ ஹைட்டில் நான் தூக்கிட்டு எவ்வளோ தூரம் பாருங்க அந்த காம்பவுண்ட் சுவர் பக்கத்தில் இருக்கிற தென்னை மரத்துக்கு நான் தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன். எவ்வளோ அழகாக சூப்பராக படுத்து பாருங்க. இப்போ இந்த நித்திமல்லி மேலெலாம் நான் தண்ணி ஊற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இலை ஃபுல்லாகவே நனைஞ்சிடுது, சூப்பராக இருக்கும். இந்த ஐடியாலாம் கிரெடிட் கோஸ் டு மை ஹஸ்பண்ட் ஒன்லி. ஏன்னா அவரு தான் இந்த ஐடியாஸை நம்ம நான் தண்ணி ஊற்றுறதை பார்த்துட்டு அவரு நான் உனக்கு இப்படி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த ஐடியாவை செய்து கொடுத்தாரு. இதுக்கு ஹெல்ப் எங்கள் ஹஸ்பண்டும் என்னுடைய பையன் பெரிய பையனும் 2 பேரும் சேர்ந்து அவங்க 2 பேருமே அவங்களே இதை ரெடி பண்ணி எனக்கு இந்த பைப்பை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சில நேரத்தில் தண்ணி ஊற்றுற போது கூட வாசல்லையும் தண்ணி ஊற்றிட்டு வந்துடுவேன். வாசலில் தண்ணி தெளித்த மாதிரியும் ஆகும், செடிங்களுக்கு தண்ணி ஊற்றின மாதிரியும் ஆகும். வாளியை நம்ம தூக்கிண்டு பக்கெட்டில் எடுத்துக்கிட்டு மக் எடுத்து தண்ணி ஊற்றிட்டு அந்த மாதிரி இல்லாமல் இது செம சூப்பராக நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு இருக்குது. இந்த பைப்பில் நம்ம செடிக்கு மட்டும் இல்லை தொட்டிக்கும் தண்ணி ஊற்றலாம். குழாவோடைய இதை ப்ரெஷரை சின்னதாக்கிடணும். நம்ம ஃபுல் ப்ரெஷரில் தண்ணி வர விடாமல் தண்ணியை சின்னதாக்கிட்டோம்னா நம்ம தொட்டிங்களுக்கும் தண்ணி ஊற்றலாம். இதனால வேரெல்லாம் வெளியில் கலப்பிக்காது. அவ்வளோ சூப்பராக நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருந்தது. எல்லா செடிக்கும் நான் தண்ணி, அதாவது அந்த இலையும் நனையும் செடிக்கும் தண்ணி ஊற்றின மாதிரி இருக்கும். செம சூப்பராக இங்கே பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த கனகாம்பரம் செடிக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். அந்த தண்ணியோடைய வேகமே பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் வரும். இதனால எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ மல்லிக்கு தண்ணி ஊற்றுறேன். எல்லா இடமும் அப்படியே சூப்பராக அந்த மழை பெஞ்சா எவ்வளோ அந்த செடிக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ அதே ஹாப்பினஸ் நான் செடிக்கு தண்ணி ஊற்றுறச்சே எனக்கு கிடைக்கும். அவ்வளோ சூப்பராக அந்த செடிகள் ஃபுல்லாகவே எல்லா இடமுமே நனைஞ்சி சூப்பராக இருக்கும். நான் மெதுவாக தான் தண்ணி ஊற்றுறேங்க, மெதுவாகவே தான் தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன். தொட்டி ஃபுல்லாக தண்ணி ஆகுது பாருங்க. அதனால வேர் அப்படியே அந்த வேகத்துக்கு அப்படியே பிதுங்கிட்டு வேர் கலப்பிக்காது. அவ்வளோ சூப்பராக தண்ணி ஊற்றுறதுக்கு இந்த ஷவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. ஸோ இதை நீங்களும் எல்லாருமே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நான் இந்த ஷவரை காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ ஈஸியாக தண்ணி ஊற்றுறதுக்கு நமக்கு சூப்பராக இருக்கு பாருங்க. இதனால நமக்கு வேறு கலப்பிக்காது, செடியும் சூப்பராக இருக்கும். நமக்கும் ஒரு வேலை செய்யறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்ய தேவையில்லை. அந்த வேலையை நம்ம ஹாப்பினஸோட நம்ம செய்வோம். இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக இருந்ததுன்னா சரிங்களா. இது பாருங்க சூப்பரா பாருங்க, எல்லா இடத்துலயும் அது ஸ்ப்ரெட் ஆகி, அதாவது இப்போ நான் சின்னதா வச்சிருக்கேன் குழாவை, அதனால தண்ணி எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகி வருது.
சூப்பராக நமக்கு ஈஸியாக நம்ம அந்த வேலைகளை பிரியத்தோட செய்கிறோம். இப்போ அடுத்தது வந்து கிச்சனில் நம்ம வென்டிலேஷன் வச்சுருப்போம். அது வழியாக பார்த்தீங்கன்னா கொசுவெல்லாம் வரும். அதுக்கு என்ன ஐடியா பண்ணார் பார்த்தீங்களா? ஜல்லடை, மாவு ஜலிக்கிற ஜல்லடையை, அதாவது இது பழைய ஜல்லடை தான், அதை என்ன பண்ணிட்டாரு, க்ளோஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிட்டார். எனக்கு வென்டிலேஷனும் ஆச்சு, கொசுவும் இது வழியாக உள்ளே வரல, தேரை கொசு அதெல்லாமும் இது வழியாக வராது. அதனால இது ஒரு ஐடியா ஒன்று ரெடி பண்ணினாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கத்தி. இந்த கத்தி என்னன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் பேக்கிற கத்தி. அதுக்கு இவர் என்ன பண்ணினாருன்னா வாஷர், இந்த தண்ணி ஊத்துற பைப்பு ஜாயின் பண்ணுவோமே கனெக்டர், அந்த கனெக்டரை என்ன பண்ணினாரு இதுல அவரு வந்து அழகா ஜாயின் பண்ணி வச்சுட்டாரு. தண்ணி ஊத்துற கனெக்டரை அப்படியே ஜாயின் பண்ணி, இங்க பாருங்க இந்த கனெக்டரை அப்படியே. அப்ப இது வந்து நமக்கு வந்து வழுக்காது, தேங்காய் பேக்கறச்சே நமக்கு வழுக்காது. அப்படியே அந்த கனெக்டரை அப்படியே என்ன பண்ணிட்டாரு, இது பின்பக்கமா விட்டு கிரிப்னஸ்க்காக இதை வந்து இந்த பிளாஸ்டிக் கனெக்டரை இந்த தேங்காய் பேக்கிற அந்த கம்பியில சொருகி வச்சுட்டாரு. இதனால நமக்கு தேங்காயோட பேக்கிற பொழுது அந்த கை வழுக்காம நல்லா பிடிப்பு நமக்கு நல்லாவே சூப்பரா நமக்கு கிடைச்சிது. ஸோ இது ஒரு ஐடியா பண்ணினாரு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு காட்டலான்னு தான் இந்த வீடியோ போட்டேன். தேங்க்யூ.